வந்து இதுக்கு முன்னாடி அங்கொன்று இங்கொன்றுமா செய்தியா படிச்சிருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவரே நேரடியாக அந்த மொழியில் பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் அந்த மொழியில் மீண்டு வந்து பேசுவது என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு. இந்தியாவில் சாதியை அழித்தொழிக்கக்கூடிய வழி, சாதியை அழித்தொழிக்கும் வழி என்று அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூல் வெளிவந்து இந்த ஆண்டோடு 90 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. சாதியை அழித்தொழிக்கிறதுக்கான வழியை அம்பேத்கர் பல வகையில் அந்த நூல்களிலே சொல்லியிருப்பார். அதில் ரொம்ப முக்கியமானது, மனங்களில் இருக்கக்கூடிய சாதியை அழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப கடினமான விஷயம். அந்த கடினமான ஒரு போராட்டத்தை பல தளங்கள்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு நூல் வந்து செவ்வருகை என்கின்ற இந்த நூல். செவ்வருகை என்கின்ற சொல் மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். செவ்வருகை என்பது ஒரு வகையான பலாசுவையினுடைய ஒரு வகைமை. இது இதுல ஒரு 12 சிறுகதை இருக்கு. எம்எம்தீன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், அடிப்படையில ஒரு வழக்கறிஞர், ஏற்கனவே பல சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. ஒரு மாணவர் குலசேகர பாண்டியன் என்ற ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்காரு. திருநெல்வேலியில் மிக காத்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். இந்த சிறுகதை தொகுப்பு பொறுத்தவரைக்கும் எத்தனை நாள்ல எழுதியிருக்காரு அப்படின்னு அவரே குறிப்பிடுறாரு. 20 நாள்ல இந்த 12 கதைகளை எழுதியிருக்காரு. இந்த 12 கதைகளுமே எங்கிருந்தோ அவருடைய கற்பனையில் இருந்து எழுதிய கதைகள் இல்ல. இந்த செவ்வருகை என்கின்ற ஒரு கதை இருக்கிறது. அந்த ஒரு கதையை மட்டும் அறிமுகப்படுத்திட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன். இந்த கதையை எதற்கு குறித்து பேசணும்னா, ஒரு மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய, இப்ப நீங்க வெண்மணியில நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம். வெண்மணி தோழர்களுடைய இங்க இருந்த கீழத்தஞ்சையினுடைய விவசாயிகளுடைய போராட்டம் என்பது அவர்கள் உழைத்து அவர்களுடைய உழைப்பால் வந்த நெல்லில் அவர்கள் கை வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிலை. கிட்டத்தட்ட செவ்வருகை கதை அது குறித்து பேசக்கூடிய ஒரு கதை தான். ஒரு மலை கிராமத்தில் அந்த சமூகங்களுடைய பெயரை அவர் குறிப்பிட்டு பதிவு செய்யறதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. சமூகங்களுடைய பெயரை குறிப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலவுடைமை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் உழைக்கக்கூடிய மக்கள் தாங்கள் விளைவித்த பொருட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய, அதுல வந்து ஆர்த்தி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், அவருடைய மனைவி ஒரு 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும் போது அந்த நிலத்தில் பணியாற்ற தொடங்குவார்கள். இந்த நிலத்தின் விளைச்சலிலிருந்து வரக்கூடிய இந்த பலா ஒரு 5 மாதத்துல கிடைக்கும். அந்த பலாவை அவருடைய மனைவி விரும்பி கேட்பாங்க. விரும்பி கேட்கும் போது அதை கை வைக்க கூடாதுன்னு இவர் ரொம்ப கட்டுப்பாடா இருக்கும் போது அவருடைய மைத்துனர் தன் சகோதரி மீது கொண்ட காதலால் அந்த பழத்தை வந்து பறித்து கொடுப்பார். அதற்காக கொலை செய்யப்படுவார்கள். கொலை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கு முன்பாகத்தான் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இன்னும் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டார் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக பின்னால் வணங்கக்கூடிய ஒரு நபராக அவன் வருகிறான். அந்த ஒரு வரலாற்றை ஒரு முனைவாக எடுத்து இந்த கதையில பதிவு செய்யறார். கிட்டத்தட்ட 12 கதையுமே அப்படி பதிவு செய்யக்கூடிய ஒரு கதையாகத்தான் இருக்கும். அந்த நூல் விற்பனைக்கு வெளியில இருக்கு. தோழர்கள் வந்து அவசியம் இந்த அரங்கத்தில் இருந்து போகும்போது அந்த நூலை வாங்கிட்டு போனோம். பாரதி புத்தகாலயத்திலிருந்து 150 புத்தகத்தை இங்க அனுப்பியிருக்காங்க. எந்த நம்பிக்கையில் அனுப்புனாங்கன்னா 150 புத்தகமும் இந்த அரங்கத்துல வித்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அனுப்பியிருக்காங்க. தோழர்கள் வந்து செல்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போனோம். அதோடு சேர்த்து 2வது ஒரு கூடுதல் அறிவிப்பு. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நூல் முன்பதிவு என்பது நம்முடைய வெண்மணியிலே தொடங்க இருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு, ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு ஏறக்குறைய 1918 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு வரலாற்றை எழுத்தாளர் சார் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய 15 ஆண்டு கால உழைப்பின் விளைவாக தொகுப்பாக 2 தொகுப்பாக வெளியிட இருக்கிறார். ஏறக்குறைய 1300 பக்கங்கள் கொண்ட புத்தகம் அது. அந்த புத்தகத்தினுடைய விலை இன்றைக்கு நீங்கள் சராசரியாக எடுத்துக்கிட்டா 1300 பக்கம்லாம் 1500 ரூபாய் 2000 ரூபாய் குறையாம அந்த புத்தகம்ங்கிறது 2 தொகுப்பு இருக்கும். ஆனால் முன்வெளியீட்டு திட்ட அடிப்படையில் 500 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை இன்றைக்கு முன்வெளியீட்டு திட்டத்துல செய்யறாங்க. இந்த புத்தகம் 2 தொகுப்பா இருக்கு. 1918 தொடங்கி 1964 வரைக்கும் முதல் தொகுப்பும், 64 இருந்து 2025 வரைக்கும் 2 தொகுப்பா இருக்கு. அதுல இருந்து ஒரு சம்பவத்தை வந்து சொல்றது பொருத்தமா இருக்கும்னு தோணுது. அதுல பல சம்பவங்கள் இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒரு இடத்துல வந்து
ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 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 ஒன்றிய செயலாளர், கட்சியினுடைய ஒரு ஒன்றிய செயலாளர், சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் வந்து திமுகல தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை இணைச்சிக்கிட்டு போய் இணைகிறாரு அப்படின்னு ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சிருக்கு. இந்த செய்தி வந்து அவருக்கே இப்பதான் தெரியுது. ஏன்னா அவருக்கே தெரியாது, ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சிருக்கேன், ஆனா அவர் இணைய போறது அவருக்கே தெரியாது. இந்த செய்தியை கேட்டுட்டு அவர் இணைய போறாருன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் போய் திமுகவுடைய கூட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த செய்தி அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தகவல் தெரியுது. வந்ததுக்கு அப்புறம் தகவல் தெரிஞ்சு சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. இப்படியான சம்பவங்கள்லாம் இந்த மண்ணில் வந்து நடந்திருக்கு. இது போன்ற ஒரு அரிய செய்திகளை, ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளிடம் இடதுசாரிகளிடம் ஆவணப்படுத்துதல் என்பது இந்த பகுதியில் கிடையவே கிடையாது. ஏறக்குறைய தமிழ்ச்செல்வனுடைய 15 ஆண்டு கால உழைப்பையும் பல நேரங்களில் அருகில் இருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் வைச்சிருக்கக்கூடிய அந்த லேப்டாப்ல ஏறக்குறைய ஒரு டிவிக்கு அவர்கிட்ட வீடியோஸ், ஆவணங்கள், இத்தனை ஆண்டுகள் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டு அறிக்கைகள், இந்த 4 மாவட்டமா இருக்கு, இந்த 4 மாவட்டத்தினுடைய அறிக்கைகள் அவ்வளவு இருக்கு. அதுல அவர் வந்து ரொம்ப செதுக்கிதான் அந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஆகவே ஒரு 15 ஆண்டு கால உழைப்பு தோழர்கள் அதையும் இந்த கூட்டத்திலேயே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். பாரதிய புத்தகாலயம் 500 ரூபாய்க்கு முன்பதிவும் 50 ரூபாய் கொரியர் சார்ஜும் சேர்த்து கொடுத்து உங்க முகவரியையும் கொடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கே புத்தகம் வந்து வந்துவிடும். ஆகவே தோழர்கள் இந்த செவ்வருக்கை நூலையும் இங்கே வாங்கி கொண்டு, அதே போல் தமிழ்ச்செல்வனுடைய திருப்பி அளித்த வரலாறு, இந்த நூலுடைய தலைப்பு திருப்பி அளித்த வரலாற்றினுடைய நூலை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுமா இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.